ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூண்டு தொக்கு. இதுக்கு நான் வந்து மலைப்பூண்டு வாங்கியிருக்கேன். சின்ன பூண்டு வச்சு செஞ்சால் ஊறுகாய் மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் காரமாக இருக்கும். இது எப்படின்னா சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். அது வந்து எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் கனமான எண்ணெய் சட்டியாக வச்சுக்கோங்க. அந்த எண்ணெய் சட்டி இந்த மாதிரி கடுகு வெந்தயம் போட்டிருக்கேன். பொரியிற சவுண்டு கேட்குதா, அந்த மாதிரி நல்லா எல்லா கடுகும் பொரிஞ்சு அடங்குற வரைக்கும் நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணணும். செவந்ததுக்கப்புறம் வேறு தட்டில் மாற்றிக்கலாம். எண்ணெய் சட்டி நல்லா சூடு ஆனதுக்கப்புறம் தான் போடணும் கடுகு வெந்தயம். நம்ம எப்போ முக்கியமாக சமைப்போமோ அப்போ தான் எண்ணெயெல்லாம் தீர்ந்து போகும். அஞ்சரைப்பட்டியில் கடுகு உளுத்தம்பருப்பு சோம்பு எல்லாம் தீர்ந்து போகும். அந்த மாதிரி எண்ணெய் இன்னைக்கு நல்லெண்ணெய் தீர்ந்துருக்கு, ரீஃபில் பண்ணணும். இப்போ வந்து இந்த மலைப்பூண்டை அந்த எண்ணெயிலே போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாதி கோல்டு வின்னர் எடுத்திருக்கேன், பாதி நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ரெண்டு எண்ணெயும் கலந்து ஊற்றிக்கலாம், இல்லை நல்லெண்ணெயில் மட்டும் கூட செய்யலாம். இது பார்த்திங்கன்னா வெந்துட்டான்னு சைடில் எடுத்து இப்படி கரண்டியால் நசுக்கி பார்த்திங்கன்னா நசுங்கணும். அந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம வேறு எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே எண்ணெய் இருக்கு இல்லையா, அதிலே வந்து திருப்பி நம்ம யூஸ் பண்ணிப்போம். இதில் வந்து சின்ன வெங்காயமும் பல்லாரியும் சம அளவு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. இது நல்லா வதங்கணும். அதில் உள்ள அந்த வயலட் கலரே தெரியாமல் லைட் ப்ரௌன் கலர் மாறணும். இந்த அளவுக்கு இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே எண்ணெய் ரீஃபில் பண்ணிடுறேன். நல்லெண்ணெய் ஏன்னா இது அடிக்கடி ஊற்றணும் இருக்குது, அதனால் நான் ரீஃபில் பண்ணிட்டேன். அப்புறம் கருவேப்பிலை போட்டிருக்கேன், தக்காளி 2-3 போட்டிருக்கேன், அப்புறம் கல்லுப்பு போட்டிருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கு கொஞ்சம் மூடி வச்சு பண்ணால் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த பூண்டெல்லாம் கட் பண்ணி போடுறத விட இந்த மாதிரி நச்சு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அது வேறு இதில் நச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே அதே மாதிரி பண்ணிப்போம். இது அர்ஜெண்ட்டாக காலை டயத்தில் ஸ்கூலுக்கெலாம் கிளப்பணும், அன்றைக்கி லேட் ஆகிட்டு எதுவும் அப்படின்னா அந்த டயத்துலலாம் யூஸ் பண்ணிக்கலாம். 1 மாதம் இல்லை, கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். ஏன்னா அதில் நம்ம புளி ஊற்ற போகிறோம். அதனால் இப்போ அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை போனதுக்கப்புறம் மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள் போடணும். மல்லித்தூள் தனியாக இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணல. அப்புறம் இந்த நச்சு வச்ச பூண்டையும் போட்டுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அது கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி ஆகும். நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம மிக்சியில் அந்த ஃபஸ்ட்டு நம்ம வறுத்தோம் இல்லையா கடுகு வெந்தயம், அதை வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நடுவில் கொஞ்சோண்டு இடம் விட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பெருங்காயத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாசமாக இருக்கும், கண்டிப்பாக போடணும் அது. இப்போ அந்த தூளையும் ஆட் பண்ணிக்கிறேன், கடுகு வெந்தயம் அரைச்ச தூள். அது போட்டோன்னே செம்ம வாசமாக இருக்கும். மூடி வச்சு கொஞ்சம் வேக வைக்கணும். அதான் அதில் அப்புறம் புளி கரைச்சி விட்டுக்கிறேன். புளி எதுக்கு ஊற்றுறதுன்னா கொஞ்சம் அந்த டேஸ்ட்டும் புளிப்பாக இருக்கும். அப்புறம் வந்து கெட்டு போகாது, 1 மந்த் ஆனாலும் கெட்டு போகாது. தொட்டுக்கையாகவும் யூஸ் பண்ணலாம். இது வந்து வெல்லம் போட்டிருக்கேன் 1 ஸ்பூனு, அப்புறம் ஜீனி 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுவும் உரப்பு புளிப்பு இனிப்பு எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.